என்ன போட்டு என்னடா பாட்டு இது? அருமையா பாட்டுங்க. எரியில தண்ணி இருக்கு, வளத்தோப்பு காத்து இருக்கு, வாழைப்பழம் தான் இருக்கு, வாழைப்பழம் தோல் வாயில அப்ப நான் யாரு? தெய்வமே தெய்வமே அங்க போய் நான் சொல்றேன். உன் பாட்டுக்கு பின்பாட்டு பாடணுமா? பின்பாட்டு பாட என்ன பண்ணுவேன்? அப்படிதான் பாடுவேன். தண்ணி ஊத்திருவியா? தண்ணி ஊத்தி நாளைக்கு மாணி மகள் நாடகம் மச்சம் எந்த போட்டி வச்சு வாசிப்பா? என்ன போட்டியா? உன் பாட்டுல பாடு அவ்வளவுதானே. இது மேல உன் பாட்டுல பாடல, நீ ஏன் பாடு? நீ தான் பாடு. யாரு? ஒன்னு எரிக்கவே இல்ல அவர் பச்சையத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது? என்ன புல்லு இந்த முளைதா செய்ய? ஐயோ நெக்ல புல்லு முளைக்காம ஒண்ணுங்க. அதே இடத்துல புல்லு முளைச்சு தாங்க சந்தேகம். என்ன சந்தேகம்? முளைச்ச புல்ல மாடு மேய்ப்பா மேயாத. ஏய் புல்லு இந்த மாடு மேய்தா செய்ய? அந்த புல்ல மாடு மேய்ல ஒண்ணுங்க. அதே புல்ல மாடு மேய்ச்சு தாங்க சந்தேகம். என்ன சந்தேகம்? புல்ல மேய்ச்ச மாடு பால் கறக்குமா கறக்காதா? புல்ல மேய்ச்ச மாடு பால் கறக்காதா பின்ன? அந்த மாடு பால் கறக்கற ஒண்ணுங்க. அதே மாடு பால் கறக்க தாங்க சந்தேகம். என்ன சந்தேகம்? கறந்த பாலை மனுஷங்க குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க? என்ன பால் இந்த மனுஷன் குடிக்க மாட்டானா? அந்த பாலை மனுஷன் குடிக்கல ஒண்ணுங்க. அதே பாலை மனுஷன் குடிச்சு தாங்க சந்தேகம். பாலை குடிச்ச மச்சி உயிரோட இருப்பானா செத்துருவானா? என்ன பால் குடிச்சு சாவா? அவன் உயிரோட இருந்தா ஒண்ணுங்க. அவன் செத்துட்டானா சந்தேகம். என்ன சந்தேகம்? அவன் எரிக்கிட்டா பதக்கிட்டா. என்னப்பா? எரிக்கிட்டா பதக்கிட்டா. பச்சடா ஒண்ணே பச்சடா சந்தேகம். நீ 20 ரூபாய் கேட்டா சொன்னீங்க. நான் லூசு. உனக்குதா பண்ணி பைத்தியம். ஆமாடா பைத்தியம் தான் நினைச்சிட்டேன். ஏய் நச்சிட்டே மச்சான். ஆமா ஏறவே. ஏய் மச்சான். சாதி வர ஜன வர அப்படியா? ஏய் ஏண்டா ஏண்டா அதுக்கு ஒரு கரெக்ட்டா ஐயா ஆசாக்கு வேலை பண்ண வந்தனே இருந்தங்க வரவேல ஒரு பையன் மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டா? ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேள்வி கேக்குறீங்க? ஐயா ஒரு வார்த்தை இருக்குது. 50 வார்த்தை சாச்சல மேது 50 வார்த்தை நாச்சல மேது. அந்த வார்த்தை எங்க முட்டை விடும்? ஏடா ஒன்னு சேத்துல உள்ள ஒன்னு வார்த்தை ஏண்டா அதான் கிடையாது. எங்க போடா? அது சோத்துல தான் போடும். ஏய் என்ன காத்தவங்க கட்டிக்கதையில குட்டி ஏய் இந்த கடவுளை ஆட்சி திறப்போல ஆட்சி பண்றது யாரோ ஒரே கிடையாதுங்க. ஆமாண்டா. ஆனால் ஏழு மனைவி கடவுளை பார்க்க வேண்டிய துடியாக துடிக்கின்றேன். யார் பொண்டாட்டியா? ஐயோ புரியல. அப்பா மாதிரி எங்க அப்பா மாதிரி உங்க அம்மா யாரு? அப்பா மாதிரி எங்க அம்மா மாதிரி உங்க பாப்பா யாரு? செல் பாப்பா மாதிரி உன் சித்தி யாரு? சித்தி மாதிரி சித்தி மாதிரி உன் பாட்டி யாரு? எங்க பாட்டி மாதிரி அவ்வளவு தூரம் எங்க உன் பொண்டாட்டி யாரு? யார் பொண்டாட்டி மாதிரி? ஏய் எல்லாம் ஒட்டி சொந்த பண்ணல. ஆனா மனைவி மக்கள் மட்டும் பிரிச்சு தட்ட போறோம். சரி விடுங்க. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி விடு. அது என்ன அப்ப கூட போறேன். சரி விடுங்க. என் பொண்டாட்டி தாத்தா சமாசார ஓடுறா. சரி விடு. ஏய் என்ன மனைவி பார்க்க வேண்டிய துடியாக இருக்குது. சீக்கிரம் சென்று அழைத்து வா. போட மாட்டேங்க.
இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக கனகவல்லி என பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வர இருந்தாலும் அதிலிருந்து என் கணவர் பார்க்கணும் அதற்கு முன்பதாக வர வேண்டிய காவலை ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே வேலையா போச்சு. பேசுங்கிறா வந்து ஆட்டோ சண்டை போட்டுக்கல என்ன பழக்கம்? எதுக்கு வந்துக்கிறீங்க? வந்த நம்ம கூட 1008 பிரச்சனை இருக்கும். அவனுக்கு பண்ண பஸ்ஸால இறங்கி உள்ள சேது பண்ணி இறங்கி விடுறேன். மாத்தி மாத்தி அடிச்சுக்கோ. வந்து வேலையை பாரு. பாரு வந்து வேலையை பாடுறா. ஜனம் ஒரு அமைதியா உங்க நாடகம் பார்த்துக்கு உன் பிடிச்சி பெரிய பிரச்சனை இருக்குது. ஜனம் பாடுறா ஒருத்தர் கூட மரியாதை வைக்க மாட்டேன்றாங்க. இவ்வளவு நேரம் பண்ணி என்ன பார்க்கவே இல்லை. ஐயோ நீ இருக்கிற இடமே தெரியல. அப்படியே சுப்புலாட்ட உட்கார்ந்துறேன். இதெல்லாம் சிரிக்கிறேன். ஏண்டா என்னம்மா அரண்மனைக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க. ஆமாமா. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு வர? ஏன் சண்டை போட்டு வந்தா? அவன் என்ன கேட்டா பாத்தியாமா? என்ன கேக்குறா பாத்தியாமா? என்னடா கேக்குறா? குடுத்த காசை திருப்பி கேக்குறாமா கம்முனேட்டியவா? குடுத்த காசை திருப்பி கேக்குறாமா கம்முனேட்டியவா? பணம் கொடுத்தோம் கேட்கதானே செய்வா. நான் மாத்தி கேக்குறான். எதுமா கேக்குறான்? அவனாண்ட பணம் இருந்தா அவன் கடன் கொடுத்தான்பா. என்னாண்ட பணம் இல்ல நான் கடன் வாங்கினேன். இல்லாத வச்சு நான் வாங்கினேன். மறுபடியும் குடுங்க எந்த காசை வச்சு கொடுக்கறது? குடுத்த கம்முனேட்டி கொஞ்சமா தெரியுமா? அவனாண்ட பணம் இருக்குதா இல்லையா? அவன் திருப்பி தரமானா தரமாட்டானா? அவனுக்கு கடன் கொடுக்காம கொடுக்க கூடாதா? தெரியுமா? அவன் ஜாப் கொடுத்து அவன் ஜாப் கேட்கறான். தெரியுமா கேட்கலாமா? கத்து கூடு கத்து. ஏய் பணம் கொடுத்தோம் கேட்கத்தான் செய்வான். என்ன கேக்குறான்? பணம் கொடுத்தா ஏய் உங்க வீடுக்கு தான் வாசலுக்கு தான் நிலங்க என்ன இருக்குதுன்னு பாரு. அது தெரிஞ்சு கொடுத்துறோம். பணத்தை கொடுக்கும்போது இல்லையா அந்த செட்டியார் நீ திருப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா இதெல்லாம் நினைச்சு பார்த்து பணம் கொடுக்கணும். ஆமா அவன் சேர்த்து கொடுத்து அவன் சேர்த்து கேட்பானா? ஆமாட்டா என்ன கேக்குறான்? பணம் வாசல் எப்படி பேசுறோம்? எப்படி பண்ணா? 10 வாட்டி அவன் வீட்டான நடக்கிறேன். ஆமா பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு நடக்கிறதுல ஆமாமா. அது மாதிரி பணத்தை எடுத்து கொடுக்கணுங்க. அம்மா எனக்கு பணம் தேவைனால உங்க கிட்ட 10 வாட்டி நான் நடந்தல. அதே மாதிரி அவனுக்கு பணம் வேணும்னா என் கிட்ட ஒரு 4 வாட்டி நடக்கட்டும். அவன் யார நடக்க? ஏன் நான் நடக்க 10 வாட்டியா? கேவ நீ நடக்கிற. அதே மாதிரி அவனுக்கு தேவைனா ஒரு 4 வாட்டி நடக்கட்டும். நான் நடக்க 10 வாட்டியா? பணம் வாங்க சொல்லிட்டே பேசுறேன். ஏன்னா வாழ்பத்துல இறங்கும் அது மாதிரி நைஸா பேசி பணம் வாங்கினேன். ஆமாமா விட்டு அடிக்க முடியாது. எனக்கு பணம் தேவை. நான் எவ்வளவு பணிவா போய் கேக்குறேன். ஆமா. எப்படி கேக்குறேன்? ஐயா சைலண்ட். நாமடியா அது உள்ள சவுண்ட் ஏறிட்டு தான் ஒரே கட்டுல நான் போய் எவ்வளவு அமைதியா கேக்குறேன். பணிவா கேக்குறேன். ஐயா ஒரு 10,000 கொடுங்க. குடும்ப செலவு நிறையுது. அப்படி எவ்வளவு பணிவா கேக்குறேன். அதே மாதிரி அவனுக்கு பணம் ஒண்ணா அவனும் பணிவா கேக்குறேன். அது விட்டியா? நான் பணம் எப்ப தருவா? அவன் தான் ரோட்ல வந்து பணம் தூக்கிட்டு ஆளு விட்டு. இப்படி கேட்பாங்க. பணம் கொடுக்கறவன் அதிகாரமா தான் கேட்பான். அப்படி கேட்க கூடாது. வேற எப்படி கேட்கணும்? பணம் ஊத்துனா பணி ஓடணும். எப்படி கேட்கணும்? ஐயா 10,000 வாங்குனீங்களே எப்ப தருவீங்க? இன்னைக்கு தருவீங்களா நாளைக்கு தருவீங்களா இல்ல நாளை மறுநாள் தருவீங்களா இல்ல கொடுக்காதே போடுவீங்களா? கூட இல்ல நாளை மறுநாள் தருவீங்களா அப்படின்னு பணிவா கேட்கணும். அதை விட்டு நான் எப்ப தருவீங்க கொடுப்பாங்க. பணத்தை வாங்கினது இல்லாத உங்ககிட்ட கை கட்டிக்கினே ஆமா பணிவா போய் பணம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு கை கட்டின்னு கேட்கணும். ஆமா காலத்தான் வேணும் சொல்ல. ஆமாமா கால வேணும். காலம் மாறி போச்சு. ஆமா கம்முனேட் இந்த காலத்துல அடிச்சா அசல் போச்சு. அசல் போச்சு. திட்டனா வட்டி வட்டி போச்சு. கொடுத்தவங்க யாருமே வாங்க போறது இல்ல. வாய்ப்பு கிடையாது. சரி பணம் வாங்கின சொல்றீங்க. ஆமாமா எதுக்கு வாங்கின? எல்லாம் நல்ல காரியத்தை தான் வாங்கினேன். என் பொண்ணை கூட்டி கொடுக்க வாங்கினேன். ஸ்கூட்டி இல்ல வண்டி சொல்ற வண்டி டவுஸ் கடிச்சு போறா. டேய் டவுஸ் எடுத்து போறா. டேய் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பாவி வண்டி ஸ்கூட்டின்னு சொல்லிட்டு ஏதோ வஞ்சி வச்சு நடிக்குது அது. ஆமா ட்ரௌசர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மானம் போட்டுருவோம். மேல ஏழையான கேட கவுரு போட்டு கட்டுறாத முதல்ல. ஸ்கூட்டி கூட்டி கொடுக்கமா. ஏய் வண்டி சொல்ற வரலனா. வண்டிமா
வண்டி வண்டி எவ்வளவு வாங்கின? டூ வீலர் டூ வீலர் டூ வீலர் அவன் சொன்னானே. வண்டி அதோட சரி வண்டி விட்டு ஏம்மா, எவ்வளவு வாங்கின? வெறும் 10,000 தான் வாங்கினேன். 10,000 வண்டி தரேன். இந்த முன்பணம் கட்டா தராங்களே லீவுல? இஎம்ஐல ஆஹா. இஎம்ஐ கட்டி தான் குடும்பம் குடிச்சாரா போயினுது. சரி. அமைதி சேலை சின்னண்ணா ஏம்மா, சவுண்ட் கேட்கலையா? நாங்கெல்லாம் கேட்கறோம் நாங்க உட்காந்துக்கிற மேன்றாரு நாங்கெல்லாம் கேட்க மாட்டேன் ஏம்மா 10,000 வாங்கிக்கினேன். ஒரு வாரம் கழிச்சு நேரா சூரும் போறேன். எங்க போற? சூரு நான் போயிட்டு இருக்கேன். இங்கேம்மா ஆமா. என்ன கேட்டியா? என்ன கேட்டீங்கப்பா? என்ன ரூம்னு அவனுக்கு கேட்டு சொல்லுவான். நம்ம வண்டி ஒரு ரூம்ல ரூம் பாத்தியா? ஷோரூம் பாத்தியா? குழந்தை சொல்றான் பாரு, குழந்தை. ரூம் இல்ல? சரி ஏதோ ரூம் ஊரு. அங்க போனா மேனேஜர் யாரு இருக்கா? எனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்தவங்க மேனேஜர் ஆட்டுங்க. ஏய், வீட்டுல வந்து கேட்கறது பக்கத்துல. ஆமாம்மா. போற இடத்துல இருக்கிறான். சரி. அவனை பார்த்தோன்னே அப்படியே என் மனசு அப்படியே லேப்டாப் நடிக்குது. லேப்டாப் அடிக்குது. ஆமாமா. எனக்கு கொடுத்த காசு திருப்பி வாங்கிக்கணும். உனக்கு கூடி கொடுத்து நின்னுங்க. வண்டி கொடுங்க. ஆமா. ஆனா தங்கமான மனுஷமா. கொடுத்த 10,000 வாங்கிக்கலாம். வண்டி பூட்டி கொடுத்துட்டான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமியார் கூட்டு காமிச்சிட்டேன். 3 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு டியூ கூட கட்டல. அத்தன் கேக்குறான் கம்ப்ளைண்ட். எப்படி கேக்குறான்? வரமாட்டேன் போடா. ஆமா. 10,000 கொடுத்து வண்டி கொடுத்தான். ஆமா. பொண்ணுகிட்ட கொடுத்து கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு காமிச்சிட்டேன். 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. இன்னமும் பணம் கட்டாதீங்க. ஒரே ஒரு டியூ கூட கட்டல போய். எவ்வளவு வச்சாங்க தெரியுமா? ஏன் நாட்டுமா கேக்குறான்? எதுக்கு கேக்குறான்? சொல்லு நான் சுத்தம் வரணும். நானா சொல்லு மேல நடக்கணும் நானு. சொல்லு போனா பல்லு போன மாதிரி எனக்கு. அதான் எப்படி? அவன் வண்டி கூட சொல்ல என்ன சொல்லி கொடுத்தான்? என்ன சொல்லி கொடுத்தான்? மாசமான பணம் கட்டினா போதும் சொன்னானா? அவன் பொருள் கொடுத்துக்கிறா, அவனோட விதிமுறைகளை சொல்லி தான் கொடுப்பான். அவன் பேர் தப்பே கிடையாது. அவன் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லம்மா. என் பொண்ணாண்ட வண்டி கூட சொல்ல என்ன சொல்லி கொடுத்தான்? என்ன சொல்லி கொடுத்தான்? ஏமா குழந்தை நீ மாசமானா பணம் கட்டினா போதும் சொன்னானா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் மாசமாவனா நான் பணம் கட்டல. டேய் பணம் கட்டணும். ஆனா உன வாரி வெயில்ல போடா எந்த மாசத்துக்கு அது எந்த மாசம் சாகுறீங்க வண்டி கூட சொல்ல என்ன சொல்லி கொடுத்தான்? என்ன சொல்லி கொடுத்தான் ஏமா குழந்தை நீ மாசமானா பணம் கட்டினா போதும் சொன்னானா இல்லையா? எல்லா ஷோரூம்லயும் மாசமானா பணம் கட்டுன்னு சொல்லி தான் வண்டி கொடுப்பான் நீ சொல்ற மாசம் வேற அவன் சொன்ன மாசம் வேறடா டேய் அவன் சொன்னது மாசம் 1ஆம் தேதி வந்து 10ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டுன்னு அர்த்தம் வெறும் 10,000 கட்டிடுவேன் உங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் பொண்ணு மாசமாவும் அப்புறம் வாயா மாசமாவும் அது வரைக்கும் வண்டி கொடுத்து உட்காந்துருப்பானா தூக்கி போட்டு மெரிப்பான் ஏமா என்ன? ஆயா கூடமா மாசமாவா? என்ன சொல்றேன்? உள்ள இப்ப வந்து பேசுறான் பாரு நானு தகராஜன் ஒருத்தன் அவங்க விடுமை ஒரு மாசமாவும் ஆயா ஆயா மாசமாவா? ஏய், அது கேட்டேன். என்னம்மா? அது கிடையாது. மாதத்தின் முதல் தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ள பணம் கட்ட சொல்லியிருக்கான். ஓ. நீ எந்த மாசத்துல நினைச்சிருந்தோம் பணம் கட்ட? நான் இந்த மாசம் நினைச்சிருந்தா பணத்தை பாக்கெட்ல வச்சு வச்சுட்டீங்க. ஆகிட்டு வச்சுக்கிறியா காலையில சரி விட்டுரு முடிச்சு நான் வந்து. ஏய், கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆமாம்மா. ஏன் இன்னும் மாசமா வருது? மாசமாவது. அதான் ஏன்? கல்யாணம் பண்ண மறுநாளே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போய். என்னடா பண்ற? சும்மா இருக்க மாட்டாமா? சும்மா பொண்ணு சீண்டிக்கிறான். சும்மா நோண்டிக்கிறான். சீண்டாம வேண்டாம் பொண்ணு வச்சு போடுங்க. அதுக்கு அப்பங்கார இருக்குவா? அதனால? அதான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போய். போன எப்போ வருது? ஆனா வர சொல்ல சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். வர சொல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஓடான்னு. நீ தெரிஞ்சுதான் செய்யறியா தெரியாதான் செய்யறியா? ஏன் நேத்துக்கு? குடும்ப கட்டுப்பாடு பண்ணா குழந்தை பிறகு ஏற்கனவே 3 வருஷம் ஆயிட்டுக்கப்பா. யார் சொல்லுது குழந்தை பிறகுதுங்க? யார் சொல்லுது குழந்தை பிறகுதுங்க? ஆமாங்க. எங்க 3வது வீட்டு குப்பங்கிறானே அவனுக்கு 6 வருஷமா குழந்தை கிடையாது. குழந்தை இல்ல. குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு தான் 3 ஆம்பளை பசங்க உனக்கு. 3 ஆம்பளை பசங்கமா? அதான் எப்படி பிறந்துச்சு? அங்க ஏன் வரான் ஏன் போறான்னு யாருக்கு தெரியும்? எங்க ஏன் வரா எவன் வரா? நம்மளுக்கு எதுக்கு ஊராம இருக்காது விடு. ஏய், ஆமா. உனது கதை விடு. விடுமா. எனது கதை கொடு. ஏய். என் கணவரை பார்ப்பதற்காக சந்தோஷமா வரேன்டா. யாரா? என் கணவரை பார்க்க. உங்க வீட்டுக்காரா? ஏத்தடி கேப்போ. ஒரு மைக்ரோ சொரு ரெண்டு மண்ணே. லைட்டா தான் வளரா எட்ட மாட்டேங்குது. நான் சேர் போட்டு மேலே ஏத்திச்சு மாட்டி. ஏவா? என்ன? உங்க வீட்டுக்காரே. சொல்லுடா. உங்க ஆத்துக்காரே. ஆத்துக்காரி கேட்டா. உன்னை தொட்டு தாலி கட்டி வா புரிச்சேவா. என்னடா ஆயா புருஷனுக்கு நல்லதா இருந்தாரு அருங்கல பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாடா. இதுக்கப்புறம் நீ பொட்டு வைக்க முடியாது அம்மா. என்னடா ஆச்சு? தலை நிறைய பூ வைக்க முடியாது அம்மா. அட பாவி பயமா இருக்கு சொல்றேன். யார சொல்றேன்? கலர் கலரா புடவை கட்ட முடியாது அம்மா. ஐயோ சொல்லிட்டு தான் அழுவாடா. எனக்கு வேண்டாம் இல்ல. உன்னை சீக்கிரமா கூப்பிட்டு போடு போடு
மகை மனது காலை போய்